ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து லேயர்ஸ்னால் ஃபோட்டோஷாப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கப் டிரான்ஸ்பரன்ட் சீட்ஸ் இருக்குன்னு வைங்க. ஒரு டிரான்ஸ்பரன்ட் சீட்டை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி லேயர் பை லேயராக அடுக்கி ஒரு ஷீட்டில் நீங்கள் வந்து ஒரு சன் வரைகிறீங்க, அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு வச்சு அதில் ஒரு தென்னைமரம் வரைகிறீங்க, அதுக்கு மேலே இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் சீட்டு, அதாவது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் சீட்னால் தெரியுமில்ல, எல்லாருக்கும் நார்மலாகவே தெரியும். இல்லைனா கண்ணாடி கூட வச்சுக்கலாம், ரிஃப்ளெக்ட் ஆகாத டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி, இல்லைனா வந்து ஷீட்டு. இது மாதிரி ஒரு ஷீட்டுக்கு வச்சுட்டு அதில் ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அது மேலே இன்னொரு ஷீட்டு வச்சு அது மேலே இன்னொரு படம் வரைகிறீங்களா. ஸோ இது என்ன ஆகும், கீழே வந்து இப்போ சூரியன் படம் வரைகிறீங்க, அது மேலே வந்து இன்னொரு கிளாஸ் வச்சுட்டு அதில் வந்து ஒரு தென்னை மரம் வரைகிறீங்க அப்படின்னா, இந்த சூரியன் வந்து தென்னை மரத்துக்கு பின்னாடி போயிடும். ஸோ சூரியனுக்கு மேலே தென்னை மரம் வரும், அதுக்கு மேலே ஒரு வீடு வரைகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த தென்னை மரத்துக்கு மேலே வீடு வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் தான் இந்த லேயர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு லேயராக நம்ம ஒரே லேயரில் இப்போ வந்து நீங்கள் அந்த சூரியன் லேயரையே நீங்கள் எல்லாமே வரைஞ்சிடலாம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தென்னை மரம் வேணாம் அப்படின்னா தென்னை மரத்தை வந்து டெலீட் பண்ண முடியும். ஸோ அந்த ஷீட்டை மட்டும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சூரியனும் வீடும் மட்டும் இருக்கும், தென்னை மரம் இருக்காது. ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து இந்த லேயராக போட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம தேவைன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து அந்த லேயரை டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா அந்த பார்ட்டை மட்டும் அந்த லேயரில் உள்ளதை மட்டும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம லேயர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஏன் லேயரில் போடணும், நம்ம ஒரே கண்ணாடியிலே எல்லாத்தையும் வரைஞ்சிடறேனே அப்படிங்கிறவங்களுக்கு வரைஞ்சிருங்க. பட் எடிட் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறையா பிரச்சனை வரும், எடிட் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அந்த கான்செப்ட்னால தான் ஃபோட்டோஷாப் என்ன பண்ணியிருக்காங்க, லேயர் பேஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த சிஸ்டம் தான் இந்த லேயர்ஸ். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா லேயர் 0ல் இந்த இமேஜ் இருக்குது. இதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் போட்டு, இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு தான். இப்போ இந்த லேயரை நான் எடுத்து விட்டேன்னா கீழே டிரான்ஸ்பரண்ட். இது எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு தெரியும்னா, இந்த மாதிரி பாக்ஸாக வருது அப்படின்னா இது டிரான்ஸ்பரண்டான ஒரு இது. இப்போ நான் இங்கே வந்து எதனாச்சும் ஒன்று வரைகிறேன் அப்படின்னா, நான் அந்த இடம் மட்டும்தான் எனக்கு வரையும், பின்னாடி எல்லாம் தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த லேயரை நான் இப்போ எனபிள் பண்ணேன்னா இந்த லேயருக்கு முன்னாடி நான் வரைஞ்சது வந்து இருக்கும். இப்போ எனக்கு இந்த வரைஞ்சது வேணாம் அப்படின்னா நான் இதை வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு போயிடுவேன். இல்லைனா இதுக்கு சுத்தமாக தேவையில்லைன்னா இதை வந்து நான் டெலீட் பண்ணி போயிடுவேன். இல்லை எனக்கு இந்த லேயர் தேவை, இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடணும் அப்படின்னா, இதுக்கு மேலே இன்னொன்று வரைய போகிறேன் அப்படின்னா இன்னொரு லேயர் போட்டு அதையுமே நீங்கள் வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லேயர் வீடியோ போடுறீங்க, இப்போ நான் சும்மா தான் வரைகிறேன், இதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு இந்த கொம்பு வைக்கலாம், இல்லைனா இங்கே வந்து இந்த இமேஜுக்கு வந்து ஃபோட்டோ வைக்கலாம், பொட்டு வைக்கலாம், இல்லைனா ஒரு வளையல் மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டாந்து வைக்கலாம். ஸோ பட் அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், மற்றது எல்லாமே பின்னாடி உள்ள இமேஜஸ் தெரியும். ஓகேவா, வேண்டாங்கிற போது நம்ம வந்து அதை டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக லேயர்ஸு ஃபோட்டோஷாப்பில். உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த லேயர்ஸை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி லேயர் க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.